வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ற்கு முதல் வெற்றி கிடைக்கும் என சசிகலா அவர்கள் திடீரென தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் நிலைமையில் என்னதான் நீக்கப்பட்டிருந்தாலும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று விழிக்காமல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார் நம்மளுடைய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவருடைய முயற்சிக்கும் அவருடைய பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கும் வெற்றி என்பது கிடைக்கும். ஏனென்றால் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பலமுறை தோற்றிருந்தாலும் கூட அந்த ஒரு வழக்கை மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு செய்து அதில் வெற்றி கிடைக்குமா என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேர்தல் மூலமாக வெற்றி அமைத்து அந்த ஒரு வழக்கிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் தெரிவித்தது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஒரு நம்பிக்கையும் கூடி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர்களை வீழ்த்தி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெருவாரியான வாக்குகளை எடுப்பார். அதிமுகவின் ஆதரவை கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் தன் பக்கம் திருப்பி விடுவார். ஜூன் 4ஆம் தேதி அனைவரும் அதிர்ச்சியாகும் வகையில் அவருடைய முடிவுகள் இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. இதனால் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்காக அனைவரும் காத்திருக்கும் வகையில் பெரும் ஒரு எதிர்பார்ப்பை எழுப்பப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ராஜதந்திரம் ராமநாதபுரத்தில் மட்டும் பலிக்காது அப்படின்றதையும் ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்களாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம், ஜேசிபி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஒரு சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அங்கு வெற்றியை பெறுவார் அப்படின்றது யதார்த்த உண்மையாகவும் ஆகிவிட்டது. இதனால் பல கட்ட முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தாலும் பல ஓ பன்னீர்செல்வங்களும் பல குடைச்சல்களும் சிக்கல்களையும் தாண்டி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சசிகலா அவர்கள் கூறுகையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நம்பிக்கை கூடியிருக்கிறது. இதனால் கண்டிப்பாக பாஜகவின் கூட்டணியின் மூலமாக அவர் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக மத்தியில் அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். அதன் மூலமாக தலைமையில் அமர்ந்து அதிமுகவின் தலைமையை எப்படியெல்லாம் தன்வசம் வர வைப்பது என்ற ஒரு சில பிளான்களையும் அவர் இறங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. காரணம் என்றால் ஒருபொழுதும் அதிமுக பலவிதமான கொள்கைகளை சிக்கிக்கொண்டு ஒரு வழியில் போகக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் வழிவகுத்த கொள்கையும் அதிமுகவின் கடைகோடி தொண்டர்கள் நிலைக்கின்ற ஒரு நோக்கத்தையும் தலைமை செயல்பட வேண்டும், அதுதான் அதிமுக என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறிக்கொண்டு அதனை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், அந்த ஒரு கொள்கையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் தலைமையை தன்வசம் படுத்துவதற்கு அந்த ஒரு வேளையில் அவர் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சசிகலாவும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, அவர்களுக்கே பார்த்திங்கன்னா தலைமை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை தன்வசம் திருப்ப வேண்டும் என்பதற்காகவும் வேலைகள் பார்த்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு உறுதுணையாக பன்னீர்செல்வத்தை கைகோர்த்து தன்னுடன் இணைத்து அழைத்து செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எடப்பாடி தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்.